அண்மை செய்தி. அமைச்சர் ராஜகண்ணப்பன் மீதான 2 தேர்தல் முறைகேடு வழக்குகள் ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது விதிகளை மீறி பிரச்சாரம் செய்ததாகவும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாகவும் வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அமைச்சர் ராஜகண்ணப்பன் மீதான 2 தேர்தல் முறைகேடு வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது விதிகளை மீறி பிரச்சாரம் செய்ததாகவும் மேலும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாகவும் வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் அந்த வழக்கானது தற்போது ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். அமைச்சர் ராஜகண்ணப்பன் மீதான வழக்குகள் ரத்து செய்யப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, விவரங்களை. வணக்கம். அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு எதிரான 2 தேர்தல் விதிமுறை வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இன்று தினம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட ராஜகண்ணப்பன் விதிமுறைகளை மீறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் பெருநாழி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருந்தது. அதே போல தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்ததாகவும் கூறி கமுதி காவல் நிலையத்திலும் ஒரு வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. ராமநாதபுரம் மாவட்ட நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த 2 வழக்குகளையுமே ரத்து செய்ய கோரி ராஜகண்ணப்பன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலானது செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஏற்கனவே இந்த தேர்தல் வழக்கு தொடர்பாக 2 வழக்குகளில் ராஜகண்ணப்பனுக்கு எதிராக தள்ளுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று மீண்டும் இந்த 2 வழக்குகளுமே ரத்து செய்யப்படுவதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த தினம் உத்தரவிட்டிருக்கிறார். பிரவீனா.